மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாயிகள், அதே போன்று மேல்மா சிப்காட் விரிவாக்க பகுதியிலே அப்பாவி விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று ஏற்கனவே போராட்ட களத்திலே நின்று போராடி திமுக அரசால் குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை விட்டு கண்டன போராட்டம் நடத்திய பிறகு வெளியிலே விடுவிக்கப்பட்டு அருள் நம்மோடு இணைகிறார். மேல்மா சிப்காட் விவகாரத்தில் திமுக அரசு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பல்வேறு துரோகங்கள், இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அதை சொல்லுங்க. வணக்கம். திமுக அரசு இந்த மேல்மா சுற்றியுள்ள 3200 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்து 2022 இருந்தே விவசாயிகள் தொடர்ந்து இந்த சிப்காட்க்கு நிலம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருந்தோம். ஆனா இந்த அரசு ஒரு முறை கூட இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து ஒரு பேச்சுவார்த்தை கூட ஏற்பாடு செய்யாமல் தொடர்ந்து ஆணவ பேச்சோட இந்த மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை செய்துட்டு விவசாயிகளை சிறைப்படுத்தி, அதோடு இல்லாமல் குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்தி எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிப்காட் கேட்கறாங்கன்னு சொல்லி எதிர் பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். இப்ப எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு அங்க போராடி இருக்கிற மக்களுக்கு எதிராக மக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்கிற மாதிரி பொய் பிரச்சாரத்தை திமுக கட்டமைச்சிருக்கிறதோ, இதே வேலையை தான் மேல்மா சிப்காட் பிரச்சனையும் செய்துட்டு இருந்தார்கள். இந்த மேல்மா சிப்காட்டுங்கிறது முழுக்க இந்த திமுக அரசின் குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலுனுடைய அதிகார திமிரினால செயல்பட்டு கொண்டிருக்கிற திட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மேல்மா சிப்காட்டுங்கிறது ஒரு தேவையற்ற ஒரு திட்டம். ஏனெனில் இங்கு ஏற்கனவே சிப்காட் இருக்கிறது. அதனால அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கிறத இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுப்பார்கள் அப்படின்னு. குறிப்பா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதாவது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கோட்டைக்கு எங்களை சந்திக்கலாம் என்று சொன்னார். நீங்கள் அப்படி சந்தித்தீர்களா? இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த எழுச்சி பயணத்திலே விவசாயிகளை பிரதானமாக சந்திக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கோட்டையில பார்க்க போறோம்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம். அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி பெருந்துறையில விவசாய சங்கங்களை அழைத்து பேசிய இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் என்னுடைய தலைமை செயலகத்தில் என்னுடைய கதவுகள் திறந்து இருக்கும், நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம்னு சொன்னாரு. இந்த மேல்மா பிரச்சனைக்காக நாங்கள் விவசாயிகள் அந்த தலைமை செயலகத்துக்கு போகும்போது எங்களால் அந்த பீச் சாலையில் கூட போக முடியல, அந்த அளவுக்கு காவல்துறையை வச்சு அடக்குனாங்க. அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு செயல்பாடுமாக இருந்தது. ஆனா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகளுடைய கோரிக்கையை இவர்கள் செவிசாய்த்து நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளை 2026 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்து மக்களுடைய விவசாயிகளுடைய ஆதரவை பெறுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம்.